வணக்கம் அன்பு நண்பர்களை, நவ்வார் நவர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நம்மளுடன் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் டெல்லியில் இருந்து ஆத்தர் அண்ட் காலம்னிஸ்ட் நோன் பர்சன் மிஸ்டர் குமாரசுவாமி சார். சார், வெல்கம் டு அவர் ஷோ சார். Thank you for having me in the show. உங்க சேனல்ல வந்து பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். வி ஆர் ப்ரிவிலேஜ் டு ஹோஸ்ட் யூ. ஸோ சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா சைனா ரிலேஷன்ஸ்ல வந்துட்டு ரொம்ப கெட்டிக்காரர், ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹி ஹஸ் டிராவல் டு சைனா மல்டிபிள் டைம்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்துட்டு இந்தியா சைனால உள்ள ட்ரேட் ரிலேஷன்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ட்ரேட் டெபிசிட் எதனால வந்தது, இப்போ நம்ம இன்னும் வந்துட்டு இப்போ நம்ம இந்தியா வந்துட்டு ஆப்ஸ்லாம் வந்து நிறைய பேன் பண்ணிருக்கு, இது வந்துட்டு சைனாவோட எக்கனாமி எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவான ஒரு இன்டர்வியூ வந்து நமக்காக தர்றதுக்காக இருக்கிறாரு. சார், நம்ம இன்டர்வியூக்குள்ள போலாமா? Yeah, sure. Yeah, sure. சரி, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 1999ல இருந்து 2004 வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து $8 பில்லியன் வந்து ட்ரேட் டெபிசிட் வந்துட்டு இருந்தது. அதே வந்துட்டு 2004ல இருந்து 2011 வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து $38 பில்லியன் வந்துட்டு உயர்ந்தது. இந்த குறுகிய காலகட்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏன் வந்துட்டு இவ்வளவு ஒரு ட்ரேட் டெபிசிட் நமக்கு வந்து சார்? சைனா வந்து அவங்க லிபரலைசேஷன் ப்ரோக்ராம் எக்ஸெட்ராவை 1979வது நாள்லேருந்தே இன்னும் தொடங்கிட்டாங்க. ஓகே. நம்ம வந்து 91 அது போல தான் தொடங்கினோம். அது ஒன்று. அப்புறம் அவங்களுடைய கவர்மெண்ட்ஸ் டிசைசிவ்னஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் ஃபார் அஹெட் ஆஃப் இந்தியாஸ். ஓகே. அவங்க 6 நாள் எடுத்துன்னு பண்ற விஷயத்த நம்ம கவர்மெண்ட் பண்றதுக்கு 6 வருஷம். நான் லேட்டர்ல இன்டர்வியூல நான் சில செய்திகள் சொல்கின்றேன், அப்போது உங்களுக்கு தெரியும் என்னன்னு. ஸோ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இந்த டெங் ஜியோபிங் ஏதோ இப்படி தான் போனோம், இதுதான் எனக்கு ரூட்டுன்னா அவ்வளோதான் ஒரு நாள். அதே போல் ஒரு வாட்டி வியட்நாமில் போயிருக்கும்போது இந்த டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு மேலாம் $250 ஃபைன் ஃபார் ஜம்பிங் சிக்னல்ஸ் ஆர் ஸ்பீடிங் ஆன் தி ஹைவேன்னு. அதுக்கு ஒரு சர்ச்சையும் கிடையாது, ஒரு டிவி டிபேட்டும் ஒன்றும் கிடையாது. $250 வாஸ் அப்ராக்சிமேட்லி 2 months ஃபைன் ஆன் த டிரைவர். ஓனர் கான் பே இட். ஓகே. ஒரு நாள் டிசைட் பண்ணாங்க, அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் இதில் கார்னரில் ஒன்று வந்தது, அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. அது போல் இந்தியாவில் முடியாது. ஸோ வி ஆர் அ டெமோக்ராட்டிக் சொசைட்டி வித் அ லாட் ஆஃப் ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ், டைசன்ட், டிபேட். அதெல்லாம் நான் இப்போ வர சமயத்தில் நான் சொல்கிறேன் விரிவாக. ஸோ அவங்களுடைய சிஸ்டம் வேற, அவங்க முதல்ல தொடங்கினாங்க, அவங்களுடைய வேகம் வேற, அவங்களுடைய விதிமுறையும் கொஞ்சம் இதுதான். அவங்களுக்கு என்ன வேணுமோ, அவங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல எது இருக்கோ அதை பண்ணிடுவாங்க. அதை மற்றதை பற்றி கவலையே இல்லை. ஃபுட்பாலில் வந்து கிரிக்கெட் ரூலையும் அப்ளை பண்ணுவாங்க, கிரிக்கெட் ரூலில் வந்து பாலிடிக்ஸையும் அப்ளை பண்ணுவாங்க. அது கேட்டால் உங்களையும் உதைப்பாங்க, ஆனால் அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய இது அப்ரோச் டு திங்ஸ். So we will see it in greater detail later. Yeah. ஓகே 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 சார். சரி, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு சைனாவோட நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு பேன் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு பார்டர்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ்னால வந்துட்டு நிறைய ஆப்ஸ் வந்துட்டு பேன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ சைனாவோட எக்கனாமி வந்துட்டு எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் சார்? Before that, I'll throw some numbers on the previous question. 2004 வரலும் நீங்கள் சொன்னீங்க கம்மியாக தான் போயிருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 இயர்ஸாக கண்ணா பின்னான்னு இப்போ மேலே போய் இப்போது லாஸ்ட் இயர் ஐ திங்க் தி ட்ரேட் டெபிசிட் வாஸ் சம்திங் லைக் 48 அண்ட் 17-18ல் 63 பில்லியன் ஒன்று இருந்தது. ஓகே. இதில் பார்க்க வேண்டிய என்ன விஷயம்னா, இப்போ இதை பற்றி அவங்கள மேலே எரிச்சல் கொள்றதோ அவங்கள பகை கொள்றதோ விவேகம் இல்லை. ஓகே ஓகே. பக்கத்துல இருக்க ஆசாமி கிட்ட இருந்து என்ன நம்ம கத்துக்க முடியும், அவங்க கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, நல்லது பொல்லது ரெண்டும். அதை கத்துக்கணும் நம்ம. ஓகே. அந்த 63 டெபிசிட்டா இருக்கட்டும், 48 இப்போ டெபிசிட்டா இருக்கட்டும், நம்ம இது பண்ணீங்கன்னா ஒரு 14, 16, 18லயே நம்ம வி ஆர் ஸ்டக். தி அன்ஃபார்ச்சுனேட் திங் இஸ் எல்லாம் இந்த பேசிக் மெட்டீரியல்ல இது பண்ணிட்டு இருக்கோம். மினரல் ஆயில், சால்ட், காட்டன், அது போல. அவங்கள பார்த்தீங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தே ஹவ் கிராஜுவேட்டட் டு இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் கூட்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ், ஹை அண்ட் கெமிக்கல்ஸ், அது போடலாம். இந்த கிராஜுவேஷன் இந்தியா நிறைய பண்ணுறதா பண்ண போல தெரியல நமக்கு. ஸோ அதனால் நம்ம குளோபல் சப்ளை செயின்
ப்ராடக்ட் இனோவேஷன் காஸ்ட் எஃபிஷியன்சிஸில் ரொம்ப பின்தங்கிட்டோம் அந்த லாஸ்ட் 15 வருஷத்தில். ஸோ அதனால தான் அவங்க பாட்டுக்கு அவங்க தே ஆர் கம்பீட்டிங் ஆன் வேர்ல்ட் ஸ்கேல் அண்ட் வேர்ல்ட் ஸ்கேல் காஸ்ட் எஃபிஷியன்சிஸ். அண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கானுங்க, நம்ம இன்னும் பின்தங்கி இருந்துருக்கு. நம்ம இப்போ ஆப்ஸ் எல்லாம் பார்க்கலாம், இதுவும் ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷன் வாங்க, அதுபோல தான் நான் இதை பார்க்குறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐ மீன் அந்த ஆப்ஸுக்கு எவ்வளோ ரெவின்யூ அவுட் ஆஃப் இந்தியா வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காப்புல எனக்கு தெரியல. என்ன பண்ணுவாங்க இல்லைன்னாக்கா நிறைய இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, நான் சைனீஸ் கம்பெனிக்கு அதாவது நல்லா வித்துட்டு போயிடுவாங்க. பாரு இவ்வளோ இருக்குது, ஃபுட்ஃபால் இருக்குது, இவ்வளோ வியூவர்ஷிப் இருக்குன்னு கொடுத்துட்டு அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போது யூஎஸ்லேயா இருக்கட்டும், யூரோப்லேயா இருக்கட்டும், இல்லை எங்கேயும் இருக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அதை ஆக்சுவலாக அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட அவங்க பார்க்கலாம். அது வந்தது காலம், இதை வித்துட்டு இன்னும் வேறு ஏதாவது பண்ண பார்க்கலான்னு போயிருந்தாலும் பார்ப்பாங்க. இந்த விஷயத்த நமக்கு என்ன இப்போ பாடு வருது, நமக்கு என்ன கேடு வருது, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருது, ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஆனால் அஃப்கோர்ஸ் இது கவர்மெண்ட் டெசிஷன், we have to obey it because there are some other things which are happening on the border. If this facilitates, obviously we have to bow our head to the government's initiative and do it. பட் கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பாக்ட் சைனா மேலே இருக்கும்னு எனக்கு தோணுது. சார் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சைனா வந்துட்டு இந்த ட்ரேட்ன்ற விஷயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா 10% கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதாவது ட்ரேட் வந்துட்டு நம்ம 10% வந்துட்டு சைனாவோட தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% நமக்கு வந்து சைனா கூட தான் இருக்கு. ஸோ இந்தியா வந்துட்டு ஒருவேளை ஒட்டுமொத்தமா சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கா? சார் இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லார் மேலேயும் டிபெண்ட். நீங்க காட்டன் கொடுக்கலன்னா அவங்க காட்டன் ஷர்ட் இப்போ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நீங்க பேசிக் கெமிக்கல்ஸ் கொடுக்கலன்னா அவங்களும் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இது பண்ண முடியாது. அயர்ன் அண்ட் ஸ்டீல் அவங்க கிட்ட இல்லை. அவங்க இது நேச்சுரல் ரிசோர்சஸ் லைக் வுட் எக்ஸெட்ரா தே ஹேவ் டு பை ஃப்ரம் வியட்நாம், ஆஸ்திரேலியா, சிலி, பெரு அவங்களாம். ஸோ யாரும் தனித்து நிற்க முடியாத நிலையில் நம்ம இருக்கிறோம். அது ஒரு விஷயத்தில் நல்லது. ஏன்னா உங்களுக்கு என்ன இப்போ நல்லா வருது, நீங்கள் எதில் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கீங்களோ அதை உங்ககிட்டேருந்து வாங்கி, நான் எதில் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கோ அதை உங்களுக்கு விற்று, அது போல் தான் வர்த்தகம் போயின்னு இருக்கு. இது ஒரு நிலையில் பார்த்தா நல்லதே. அதே போல் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் சைனா கூட இவ்வளோ டெபிசிட் இருக்குது, வி ஹாவ் டு பிகம் சர்ப்ளஸ்னு. அது ஒரு அந்த விஷயம் அப்படி பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. நம்ம சைனா கூட டெபிசிட் ஆகிருக்கலாம், ஆனால் நம்ம மேபி பிரேசிலுக்கு விற்கலாம், யூஎஸ்க்கு விற்கலாம், யூரோப்புக்கு விற்கலாம், அவங்க சைனாக்கு விற்கலாம் திரும்பியும். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு பேலன்ஸ் மை ட்ரேட். ஒவ்வொரு கண்ட்ரியும் எடுத்து பேலன்ஸ் பண்ணுறோன்றத இது முடியாத விஷயம், வேணாத விஷயம். நான் சைனா கூட டெபிசிட்டில் இருக்கலாம், அந்த பொருளால் என்ன வருதோ அதை வச்சுட்டு மேகம் உற்பத்தி பண்ணுறது, இல்லை அதை நான் கன்சியூம் பண்ணுறது இந்தியாவில், அதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது பண்ணி விற்கிறது. இதுதான் உலக அளவில் பன்னாட்டு வர்த்தகத்தின் சித்தாந்தம். ஸோ சைனாக்கு எதிர்க்க நான் ட்ரேட் டெபிசிட்லேருந்து சர்ப்ளஸ் ஆகணும்னு எதிர்பார்க்க கூடாது. அது விவேகமும் இல்லை. ஓகே, நீங்க ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அனுப்பியிருந்தீங்க சார். அதை பேஸ் பண்ணி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்தெந்த பொருளுக்கு நம்ம சைனா டிபெண்ட் பண்ணியிருக்கோம் சார்? அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த just 1 minute, let me this one. இப்போ slowly we have started depending on them for higher end goods like this electrical machinery, nuclear reactors, high end organic chemicals, plastic. அதுலேருந்து ஆரம்பிச்சு ஃபர்டிலைசர்லேருந்து சின்ன பிள்ளையார் பண்ணுறது, சிவகாசியில் வெடி குண்டு பண்ணுறது, அகர்பத்தி பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே டிபெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். இது எதனாலன்னா அவங்க காஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் லோவர் தேன் இந்தியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பலவிதமான தட்டுப்பாடுகள் இருக்கின்றது. கவர்மெண்ட் கொடுக்கறது, நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறது, சிட்டி பண்ணுறது, அப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ நாட் வெரி டெவலப். இதனால ரொம்ப காஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தியாக இருக்கு. ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் என்றால், இன்னைக்கு 20% அவங்க காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு 5% கேட்ச் அப் பண்ணுறதுக்குள்ள அவன் இன்னும் ஒரு 10% ஜாஸ்தி ஆகின்றான். அதனால இது பெரிதாகி கொண்டே போகின்றது. அது ஒரு இது நம்ம ஏதாவது ரைட் பாலிசிஸ் எடுத்து
அவன் என்ன பண்றானோ அதுலேருந்து பார்த்து கற்றுக்கொண்டு நாமும் அது போல செய்து அந்த கேப்பை கம்மி பண்ணணும். அதில் தான் இருக்கும். It is not even necessary for all products you have to do it. Only for some chosen products of your strength you have to do it. And I believe it is possible. Okay, okay. So in 1983 போகும்போது யார் நினைச்சாங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணுவாங்கன்னு? இருந்தாலும் வின் பண்ணி காமிச்சாரு. அது போல திறமை இருக்கிறது. அதை எப்படி உபயோகப்படுத்தி நாம் அதை குறைவு செய்து நமக்கு சைனா கிட்ட தான் விற்கணும்னு இல்லை, நம்ம ஜப்பானுக்கு விற்கலாம், ஆஸ்திரேலியாவுக்கு விற்கலாம், சிலிக்கு விற்கலாம், பிரேசிலுக்கு விற்கலாம், எங்கேயாவது விற்கலாம். அது போல விற்று எப்படி நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட், நம்மளுடைய ப்ரொடக்ஷனை உற்பத்தியை ஜாஸ்தி பண்றது, இதில் தான் இருக்கணும் நம்மளுடைய நோக்கம். ஓகே ஓகே ஓகே. இந்த வைடனிங் கேப் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ அந்த கேப் வந்துட்டு குறைக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? அதாவது இந்த ஒரு அரசாங்கம் பாத்தீங்கன்னா சைனாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ல இருந்தும் இப்போ we are facing situations, some kind of situations in LAC. ஸோ இந்த கேப்பை வந்துட்டு குறைக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா சார்? இதில் 2-3 விஷயம் இருக்கு. ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்ல முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் 2 இன்ஸ்டன்ஸ் சொல்றேன். ஒரு 2-3 நிமிஷம் கொடுங்க எனக்கு. நான் சைனா ஈஸ்ட் இப்போ ஷங்காயிலேருந்து ஒரு 34 மைல் சீக்கு மேல ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. 34 மைல். நீங்க ஏறினீங்கன்னா அவ்வளவுதான், அந்த இடத்துல தான் நீங்க வெளில வர முடியும். திரும்பத்துக்கு கூட இடம் கிடையாது. அது போல போய் நிங்போன்ற ஒரு இடத்துக்கு போகும். அது அதில் அந்த நிங்போ என்பது ஒரு என்ன தமிழில் வளைகுடாவா என்ன சொல்லுங்க, அது இப்போ கை நீட்டுன்ற கப்பல் இருக்கும் மெயின்லேண்ட்லேருந்து. கரெக்ட், வளைகுடா. அந்த இடத்துல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி இந்தியாவுக்கு பூரா கன்சம்ஷன் ஆஃப் தட் ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குமோ அது போல 2 மடங்கு ஒரே மிஷினில் பண்ணுறது. அதனுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சைனீஸ் ஆரிஜின் பர்சன் தான். அவர் அனுப்பிச்சவர், இப்போ ஓனரும் அவர். ஆனால் இப்போ இதில் இருக்கார், வெளிநாட்டில் இருக்கார். ஒரு நாள் அங்கே வந்து பார்த்தாராம், ஒரு ஃபிஷிங் வில்லேஜ் இருந்தது. அங்கே 6,000 people were living there. He was accompanied by some government officials, top government officials. அவர் பார்த்தாராம், ஓ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்க, எனக்கு கொடுத்தாக்க ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னாராம் அவர். சொல்லிட்டு, no, are you serious? How much investment you will bring? So he gave some figures. This is the kind of investment I am going to bring. This is what I will do. ஒரு 20-30 ஷிப் இங்கேருந்து வரும், எல்லாத்தையும் பண்ணணும். இங்கே 20-30 ஷிப் இங்கே லோடு பண்ணி வெளில எடுத்துன்னு போகும் அப்படின்னு சொன்னாராம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவருக்கு அந்த வில்லேஜ் எல்லாம் கிளியர் பண்ணி லேண்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு 6 நாள் தான் ஆச்சான். எல்லாரையும் நீங்கள் வெளியில் போயிடுங்க, வேற எங்கேயாவது இடம் கொடுக்குறேன், இவங்களுக்கும் என்ன தொழிலில் வருதோ அந்த தொழிலில் இவங்களை எவ்வளோ இது பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணோம். ஆனால் நீ பண்ணணும், இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வரணும் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த ஷங்கைன்னு பார்த்தீங்கன்னா புதோங்கிறது ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் த ரிவரில் இருக்குது. அது 1990 ஒரு ஃபிஷிங் வில்லேஜ் ஹவுசிங் ஒன்லி 5,000 people, marshy land like the one which is under this one discussion in Bombay. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புதோங் ஏரியாவில் இந்த மேக்லவ் ட்ரெயின் ராங்க இல்லையா, அது புதிய ஏர்போர்ட். அந்த இதில் ரிவருக்கு அட்ஜசண்ட்டாக அட்லீஸ்ட் 100 பில்டிங் ஆனால் இருக்கும், 80-90-100 மாடி. இந்த பாட்டில் காக் ஓப்பனர் பில்டிங்னு ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த பில்டிங் அங்கே தான் இருக்குது. அது போல் இருக்குது. இந்த ஒவ்வொரு பில்டிங்கில் 10,000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தே மேட் த ரைட் சாய்ஸ். ஒரு சைடில் இயற்கை அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுறோம், பட் இவ்வளோ இத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காது. இங்கே என்னடானா 600 செடியை வெட்டக்கூடாதுன்னு 2 வருஷமாக ஏதோ நடந்துருந்தது பாம்பேல. இப்போ அதே போல் இந்த புல்லட் ட்ரெயினுக்கு ஏதோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போல we have to make choice and bear the consequences. This is the kind of choice we are making. This is the kind of consequences we follow. Then அழக்கூடாது, சைனா அப்படி போகிறாங்களே, ஏன் முன்னேறாங்க, நம்ம ஏன் முன்னேறக்கூடாது. நம்ம சைனா போல முன்னேறணும்னா அவங்கள போல இது பண்ணணும். சைனா கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பாம்பே அஹமதாபாத் புல்லட் ட்ரெயின் இது வரலாம் ஒரு 2 வருஷம் ஆயிட்டு இருக்கோம் ஆரம்பிச்சப்பறம். தடுமாறிட்டு இருக்கோம், யார் கொடுப்பாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அது போல் இருக்கு. அதே போல இன்னொரு விஷயமும் சொல்ல வரேன், லேபர். லேபர் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் லேபர் ப்ரொபோர்ஷன்னாக்க ஒரு
66% இந்த இவர் தாமஸ் பிக்கெட்டின்னு ஒரு பிரெஞ்சு பொருளாதார நிபுணர் இருக்கார். அவர் 220-230 வருஷத்தினுடைய ரெக்கார்டை ஸ்டடி பண்ணி அவர் சொல்லியிருக்கார். இந்த நேஷனல் ஜிடிபின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் approximately about 60 to 66% will go to labor, the balance will go to capital, rent. அது போல் இந்த சில கம்பெனி 6% தான் கொடுக்குறாங்க, 7% கொடுக்குறாங்கன்னு அப்படி நினைக்காதீங்க. எண்ட் டு எண்ட் நீங்கள் ஃபர்னிச்சர்னு ஒன்று வாங்கினீங்கன்னா அது எண்டில் ஃபர்னிச்சர், அதுக்கு இப்போ பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்ன உளிகளெல்லாம் இப்போ யூஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. ஓகே. பட் அது ட்ரீயாக க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மர், அது பாதுகாக்கிறதுக்கு ஒரு இது செக்யூரிட்டி கார்டு, அவெல்லாம் எல்லாம் லேபர், அதெல்லாம் சேர்த்து பார்க்கணும். ஓகே. சைனாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இல்லை, அவங்க எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் கொடுக்கறது இல்லை. அது என்னுடைய கணிப்பில் 40-45-50% மேலே இருந்திருக்காது. ஓகே. இந்தியாவில் என்னன்னா ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகிறதுக்கு முன்னால் மினிமம் வேஜஸ்னு போட்டு அதை ஜாஸ்தி ஆகிடுவாங்க. ஓகே. ஸோ இதை there is a pool available from that. This portion which should have accrued to labor, let's say about 20-25%, is available with the government for investments. That's why their investments are far ahead. The Aunga cities, Wuhan, Shanghai and Macau, Hong Kong லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட், இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கிறத விட நல்லா இருக்கும். ஓகே. யூரோப்பில் ஃபின்லாண்ட், ஃப்ராங்க்ஃபர்ட் ஆர் நெதர்லாண்ட்ஸ், பாரிஸ், their income is $50,000-$60,000 per annum or maybe even more. China is only 10,000. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணிங்கன்னா சைனா அவங்கள விட நல்லா இருக்காங்க. ஏன்னா இந்த பூல் ஆஃப் ரிசோர்ஸஸ் இஸ் தேர் விச் தே ஹவ் யூஸ் டு கிரியேட் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பட் லேபரும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அவங்க ஃபேக்ட்ரியில், அவங்களுக்கு சாப்பாடு கீப்பாடெல்லாம் கொடுக்கறதெல்லாம். இது ஒன்று இப்போ ஒரு ஸ்லைடு அமைச்சிருந்தேன், ஒரு வேர்ல்ட் பேங்க் ஸ்லைடு. அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு காம்பன்சேட்டரியாக என்ன பண்ணாங்கன்னா அவங்க ப்ரைவேட் டெட் இன் சைனா இஸ் வெரி வெரி ஹை. ஓகே. China's debt to GDP is 226%. Okay. India's debt to GDP is only 126%. Okay. Chinaல government province debt எல்லாம் அவ்வளோ கிடையாது, எல்லாம் private debt தான். Okay. Almost 200%. Whereas Indiaல பார்த்தீங்கன்னா 40-45% is out of the 126% is private debt. Okay. அந்த ஸ்லைடு இருக்கு அதுக்கு. So India is very low debt at the private level, even at the government level. China the private debt is very high. So with that private debt they are living a very very good life. ஏதோ ஒன்று நாள் வாங்கிக்கிறாங்க, இது வீடாக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், நல்ல காராக இருக்கட்டும் வாங்கிட்டு நல்ல இருக்காங்க. எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ நாள் அப்படியே போயிட்டு இருக்கோன்றது அனதர் கொஸ்டின். பட் இது போல் காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க அவங்க லோன் கொடுத்து. Which is better way, whether Indians would like to borrow 2 times their annual income, I have my doubts. Whether it is a good thing, I have my doubts. But என்ன பண்ணியிருக்காங்களா, இந்த நிலையில் நிறைய அவங்ககிட்ட இந்த எடுத்து கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இது போட்டு அது காம்படிட்டிவ்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா அவ்வளோ குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்து போனால் ஒரு லாரியும் குட்ஸ் லாரி வில் ட்ராவல் 600 to 700 kilometers per day. இங்கே 200-250 பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அந்த காம்படிட்டிவ்ஸ்னால் வேர்ல்டு மார்க்கெட்டில் அவங்க ரொம்ப சீப்பாக இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் சைனா கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது. எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது கிவன் அவர் டெமோக்ராட்டிக் ஃபார்ம். ஓகே. அதான் சார், இப்போ சைனாவும் இந்தியாவும் கிட்டத்தட்ட மிட் ஆஃப் 1950s, அதாவது அந்த 1950s இந்த ரேஞ்சில இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா they both have been independent. சோ ஆனா இந்தியாவோட எக்கனாமியோட வளர்ச்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா சைனா அளவுக்கு வந்துட்டு இல்ல. சோ இதற்கான காரணம் வந்துட்டு என்ன சார்? அதுதான் முதல்ல சொன்னேன், அவங்க 1979ல ஆரம்பிச்சாங்க, நம்ம 91ல ஆரம்பிச்சோம். நம்மளுடைய வேகம் சார் லைட் உங்களுக்கு ரொம்ப டிம்மா இருக்கு சார். ரொம்ப டிம்மா, ஜஸ்ட் இப்போ ஓகே பக்கா. அவங்க வேகமாக ஆரம்பிச்சாங்க அண்ட் நம்ம ரொம்ப யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பு. இதை பண்ணாக்க
பார்ட்டி எதிர்ப்பாங்க, இல்லைன்னா இப்போ இதில் எதிர்ப்பாங்க, பார்லிமெண்ட்டில் எதிர்ப்பாங்க. எல்லாத்தையும் போட்டால் ஒரு பிஐஎல் போடுவாங்க, சுப்ரீம் கோர்ட் ஏதாவது ஒன்று சொல்லும், அதுக்கு மேலே ஒன்றா அடிதடி இப்போ சண்டை ஆகும். இது போல் ரொம்ப யோசிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கோம். எல்லாரையும் கூட எடுத்துன்னு போகிற அவசியம் நமக்கு இருக்கிறது. ஒரு விஷயத்தில் அது நன்றாக இருக்கலாம், டெமோக்ரஸி அப்படி தான் இருக்கணுன்றது யோசிக்கலாம். இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அது டெவலப்மெண்ட்டை ரொம்ப ஸ்லோவாக்கிடுறது. இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டும். நம்ம தி tug of war between labor and manufacturing or entrepreneurship. நம்ம மேனுஃபேக்சரிங்கையே கொஞ்சம் இதுவாக தான் பார்க்குறோம், நம்ம சந்தேகத்துடன் பார்க்கிறோம். எல்லாரும் தொழிற்சாலையும் சந்தேகத்துடன் தான் பார்க்கிறோம். அதனால எல்லாம் இது கொடுக்க மாட்டேன், அது கொடுக்க மாட்டேன், அதுன்னு அப்படி பார்ப்பதற்கும் காரணங்கள் இருக்கலாம். சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ்லாம் ரொம்ப பொல்யூஷன் பண்ணால் இப்போ மற்றவங்களுக்கும் பாதிப்பு இருக்கும், அது அவங்க பார்த்துக்கணும். அதுவும் சில இடத்துல பார்க்க மாட்டாங்க, அதனால் இது ஒரு ரியாக்ஷன் வரும். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நான் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பீப்புளாக இருக்கட்டும், கொஞ்சம் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க, சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல் கான்ஃப்ளிக்ட் அங்கே இருக்கிறது இல்லை. நான் ஒரு ஸ்லைட் அனுப்பிச்சிருந்தேன். இது இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும் என்றால், நான் ஒரு ஸ்லைட் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் ஒன்றா பார்க்கலாம். 2004-05 பார்த்தீங்கன்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர் பாருங்க, அதில் நியர்லி அபவுட் 50% ஆஃப் தி குட்ஸ் ஆர் சோல்ட் டு த மேனுஃபேக்சரிங் sector. Like sugarcane, take cotton, you take groundnut or palm oil. All this go, coffee, tea, இதெல்லாம் goes to the manufacturing industry to further manufacture other things. So இந்த விலைவாசி, இந்த பொருட்களின் விலைவாசி ஏறினால் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸினுடைய விலைவாசியும் ஏற வேண்டும். இல்லைன்னா என்ன ஆச்சுன்னா மேனுஃபேக்சரிங் வில் சஃபர். 2004-05 இப்போ 100% எண்ணி பார்த்தீர்களானால், அக்ரிகல்ச்சர் அவுட்புட் ப்ரைஸஸை 100 வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கு மேனுஃபேக்சரிங் ப்ரைஸஸ் ஆர் டவுன் டு 60 rupees. அதாவது agricultural prices, if they have improved to, let's say, about 280 from 100 rupees in 2004-05, if they have gone up to 280, manufacturing prices have gone up to only 160-170. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஹஸ் பிகம் லெஸ் ப்ராஃபிட்டபிள். நான் ஒரு இடத்துல இன்புட்ஸுக்கெல்லாம் நிறைய கொடுத்துட்டுருக்கேன், 60% ஜாஸ்தியாக கொடுத்துட்டுருக்கேன். ஆனால் எனக்கு நான் விற்கும்போது என்ன வருதுன்னா எனக்கு கம்மியாக வருது. அதை விட நான் அதை உற்பத்தி பண்ணி விற்கும்போது அதை எனக்கு வரமாட்டேங்கிறது. ஸோ இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸஸ் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு இஸ்ன்னு வச்சு கண்ணாப்டான்னு பொலிட்டிக்கல் கேம் ஆகிடுது, நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதே போல் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரைஸும் இந்தியாவில் இந்தியா டிமாண்ட் சப்ளையை வச்சு மட்டும் நிர்ணயிக்கப்படுவதில்லை. இது வெளிநாட்டிலேருந்து அந்த பொருள் எல்லாத்துக்குமே இப்போ வர ஆரம்பிச்சுடுது. சில பொருட்களில் 0 டியூட்டி, சில பொருட்களில் 7.5% டியூட்டி, சில பொருட்களில் 10% டியூட்டி. சின்ஸ் எல்லாம் வரதுனால அவங்க எந்த ப்ரைஸில் கொண்டு வராங்களோ அது ஒரு மேல் லிமிட் ஆயிடுறது. So I don't have the freedom to price anything, but I have to pay these agricultural products which are not freely importable as determined by the government. So இதனால 40% அதில் இது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்னு சொல்லுவாங்க, இப்போ 40% கம்மியாக இருக்குது. அது பெரிய இது ஹேண்டிகேப் ஃபார் த மேனுஃபேக்சரிங். அதனால தான் லாஸ்ட் ஒரு 4-5 வருஷம் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப், திஸ் மேனுஃபேக்சரிங் இஸ் கம்ப்ளீட்லி டவுன். ஸோ இதுவும் ஒரு காரணம் ஏன் நம்ம சைனா கூட கம்பீட் பண்ணாங்க. சைனாவில் அது போல் இல்லை, the terms of trade are almost equal, but China ஒரு இப்போ கேமை நல்லா ப்ளே பண்ணுவாங்க, கரன்சி கேம். என்னோட அடுத்த क्वेश्चन அதுதான் இருந்தது, நீங்களே கேட்டுட்டு பேசிறீங்க, சொல்லுங்க சார். क्वेश्चन கேட்டுடுங்க நீங்க. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு இந்த கரன்சி வார் அப்படின்றது வந்துட்டு நமக்கு நம்மளுடைய கரன்சி, அதாவது கரன்சி ருப்பி வந்துட்டு டிப்ரிசியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சைனீஸ் ரெமின்பி இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட கரன்சியோட வேல்யூ வந்துட்டு அதிகமா இருக்கு. ஸோ இதற்கான காரணங்கள் வந்துட்டு என்ன சார்? இது ருப்பி
இன்னைக்கு இப்போ டாலருக்கு 72 இருக்கு, நாளைக்கு 80 ஆயிடுச்சுனாக்கா அது பதட்டப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது ஓகே நீங்க தக்காளி விற்கணும்னாக்கா ஒரு மார்க்கெட்ல போய் அந்த மார்க்கெட்ல டிமாண்ட் சப்ளைக்கு ஏத்தாப்புல தான் நீங்க தக்காளியை விற்க முடியும். ஓகே 50 ரூபாய் இப்போ தக்காளி விற்றுந்தாக்கா நீங்கள் இப்போ இன்னும் 80 ரூபாயில் விற்க பார்த்தீங்கன்னா உங்கள் தக்காளி விற்று போகாது. ஓகே ஓகே ஓகே, அதே போல் 60 கிலோ வாங்குற ஒரு தக்காளி மண்டியில் நீங்கள் 600 கிலோ விற்கணும்னு பார்த்தீங்கன்னா தக்காளியினுடைய ப்ரைஸ் இன்னும் டப்புன்னு விழுந்துடும். ஓகே இதுதான் நியதி. இதுக்கு மேலே இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, எஸ்பெஷலி சின்ஸ் 2004-05 ஓகே கரன்சியை 20%க்கு ஆவரேஜாக அதிகமாக வச்சுட்டு இருக்கோம். என்னன்னாக்க டாலர் வந்து இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 88, 89 அது போல் இருந்திருக்கணும். ஓகே 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 ஆனால் நம்ம 72ல் வச்சுட்டு இருக்கோம். ஓகே 88ல் 89ல் வச்சாக்க என்ன கான்சிக்வன்ஸ்னு பாருங்க. ஓகே Exports will be that much more profitable, 20%. Exports will boom in India. ஓகே இம்போர்ட்னு வரும்போது நிறைய ஒவ்வொரு டாலருக்கும் நேரம் பண்ணாக்கா இம்போர்ட்ஸ் ஆல்சோ வில் கம் டவுன். ஓகே Whether it is manufacturing or agriculture, everybody will benefit to this extent. அக்ரிகல்ச்சரே இன்னைக்கு நிறைய உற்பத்தி பண்றாங்க. இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் இன் ஸ்டேட் ஆஃப் சர்ப்ளஸ் ஃபார் லாஸ்ட் 15 years. ஆனா வெளிநாட்டுக்கு வெளியேற்ற முடியவில்லை. ஏன்னா இந்த டாலர் வந்து உட்கார்ந்துருக்கு நடுவுல. இல்ல இப்போ இந்த ஜிடிபி கான்ட்ரடிக்ஷன் வந்ததுல இந்த -23.9% வந்தப்ப கூட அக்ரிகல்ச்சர் செக்டார் வாஸ் அரௌண்ட் +3.5%. அது மட்டும் தான் வந்துட்டு சர்ப்ளஸ்லயே இருக்கு, பாசிட்டிவான ரேட்லயே வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த எஃப்சிஐ கோடவுன்ஸ் எல்லாம் 2.5 மடங்கு to 3 மடங்கு எவ்வளவு வைக்கணுமோ பஃபர் ஸ்டாக் அதுக்கு மேல வச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாது. எல்லாம் இது சர்ப்ளஸா இருக்கு. இன்னைக்கு கரோனா வைரஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆச்சுன்னா கூட நெக்ஸ்ட் 1 இயர்க்கு எல்லாருக்கும் ஃபீட் பண்ணிட்டு இருக்கலாம். அவ்வளவு ஸ்டாக் இருக்கு. அதே போல சைனாவை பார்க்கணும் எப்படி ப்ளே பண்றாங்கன்னு. அவங்களுக்கு சர்ப்ளஸ் டாலர் இருக்கு. எக்ஸ்போர்ட் பண்ணி ட்ரேட் சர்ப்ளஸ் நிறைய டாலர் வருது. ஓகே ஸோ 40 கிலோ விற்கிற டாலர் மண்டியில் 400 டாலர் வந்ததுன்னா டாலர் ப்ரைஸ் வில் ஹேவ் டு கோ டவுன். ஓகே நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 2010-11 ஆன்வர்ட்ஸ் இந்த ரென்பிம்பி 6.5 அப்படியே வச்சுருக்காங்க. ஓகே ஓகே நான் என்ன சொல்றேன்னா அவங்க கரன்சியை இந்தியா போல இன்னும் இது பண்ணியிருந்தாங்கன்னா லிபரலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரென்பிம்பி இன்னைக்கு இப்போ 3 நாள்ல இருக்கும். அதாவது 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். ஓகே ஓகே ஸோ இப்போ அப்படி இருந்தாக்க சைனீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ வில் சஃபர். ஓகே இம்போர்ட்ஸ் வில் பி மச் மோர். ஓகே அதுக்கு எவ்வளோ எங்கே காசு வருது? இது ரொம்ப நாளாக பண்ணுறதுக்கு காசு வேணும். அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். லேபர் அவங்க லேபர் ஷேர் இன்ஸ்டெட் ஆஃப் 60-65% மேபி ஒன்லி 45-50%. அந்த 15-20% வச்சு நல்லா விளையாடுறதுக்கு அவங்களுக்கு இது இருக்கு. அது போல் இந்த கரன்சி கேமில் இந்தியாவை கேட்டிங்கன்னா கொஞ்சம் எனக்கு இதுவாக தான் இருக்குது, டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. த வே வி ஆர் பிளேயிங் த கேம். இப்போ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பீன்ஸ் எல்லாம் மாஸ்டர்ஸ், இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, தேர் ஆல் மாஸ்டர்ஸ் இன் மேனிபுலேட்டிங் த கரன்சிஸ் டு தேர் அட்வான்டேஜ். நம்ம மட்டும்தான் இந்த ஒரு இது இல்லாத கொஞ்சம் எய்ம் இல்லாத இந்த கரன்சி எல்லாம் அது ஒரு மேட்டர் ஆஃப் ப்ரைடாக போயிடுது. இன்னைக்கு டாலர் வந்து இப்போ 72, இது நாளைக்கு 64 எல்லாம் குதிக்கிறோம். ஓகே நம்ம எப்போ குதிக்கணும்னா அது 88 போகும்போது குதிக்கணும். ஓகே 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 ஸோ அது வந்து என்னவா பார்க்குறோம், மேட்டர் ஆஃப் ப்ரைடாக பார்க்குறாங்க. இல்லை உங்கள் தக்காளி மார்க்கெட்டில் வைக்கணும்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அதுக்கு ஏற்ற போல் தான் இப்போ ப்ரைஸ் பண்ணோம். நீங்கள் இல்லை என்னுடைய தக்காளி ரொம்ப இப்போ இது அதனால் 2 மடங்கு ப்ரைஸ் வைப்பேன்னாக்க விற்று போகாது, அவ்வளோதான். ஓகே 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 சார், இப்போ ஆர்சிஇபி ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்துட்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 10 ஆசியான் கண்ட்ரீஸ் பிளஸ் ஒரு 6 கண்ட்ரீஸ் சைனா, ஜப்பான் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல எல்லா கண்ட்ரீஸ் கூடயும் கிட்டத்தட்ட ஜப்பானா இருக்கட்டும், சவுத் கொரியாவா இருக்கட்டும், நம்ம வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸ் கூடயும் நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்துட்டு வச்சிருக்கோம். ஆசியான் கண்ட்ரீஸ் 10 கண்ட்ரீஸ் கூட வந்துட்டு நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரீ ட்ரேட் அதாவது இந்த ஆர்சிஇபி அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்றதுல என்ன ப்ராப்ளம் சார் நமக்கு?
நீங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆசியான்லயே வச்சுப்போம். ஓகே. ASEAN countries are not as competitive as China. ஓகே, ஓகே. The 2013, 14 to 2018, 19 இந்த ASEAN countries பாருங்களேன். ஓகே. அவங்களுடைய deficit which was 8 billion in Okay. 2013-14 has become Okay. 22 billion now. Okay, In okay, a matter okay. of about 5 years. அவங்களுடைய இம்போர்ட்ஸ் ஆசியான்லேருந்து இம்போர்ட் பண்ணுற இது 12% growth இருந்தது டு டியூரிங் த ப்ரீவியஸ் 5 years. That has come down somewhat to 8%. But Okay. the exports to them, which was growing in our favor at 16%, has come down to 2%. Okay, okay. என்ன ஆச்சுன்னா இதனால ட்ரேட் டெபிசிட் அதிகமாகி வாட் வாஸ் க்ரோயிங் அட் ஜஸ்ட் 1% ட்ரேட் டெபிசிட் வித் ஆசியான் has become 22% now, year on year. Okay. Okay. என்னுடைய கருத்து கணிப்புல இந்த 4-5 வருஷத்துக்குள்ள 1.1 crore jobs have been lost to the ASEAN by India. Okay. ட்ரேட் அவங்க சர்ப்ளஸ் வச்சுக்காங்க, நான் டெபிசிட்னா என்ன அர்த்தம், நம்ம அவங்களுடைய குட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அது இங்க லோக்கல் ஜாப்ஸ் எல்லாம் கில் பண்ணிட்டு இருக்கு. ஆசியான் மட்டும் 4-5 வருஷத்துல மட்டும் 1.1 crore jobs have been lost. இதே போல சைனீஸ் கூட இதே போல வச்சுட்டோம் வச்சுக்கோங்க. the next 3-4 yearsல 3-4 கோடி ஜாபை வைப் அப் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த விஷயத்தை அப்படி பார்க்கறதுக்கு பதிலா கொஞ்சம் முன்னோட்டத்துடன் பார்க்க வேண்டும். நம்ம எப்படி நம்மளும் காஸ்ட் காம்படிட்டிவா ஆக வேண்டும், அதற்காக என்ன இதெல்லாம் எடுக்க வேண்டும் அப்படின்னு தான் பார்த்து போகணும். ஏன்னா அந்த ஆர்செப்ன்றது சில பேர் சொல்றாங்க நம்ம சைன் பண்ணக்கூடாதுன்னு. அது என்ன ஆகும்னா ஸ்லோலி இப்படியே எல்லார்கிட்டையும் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம தனித்து நிற்க வேண்டிய நிலை வந்துவிடும். எல்லாரும் நம்மளை செக்ரிகேட் பண்ணி வச்சுருவாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த நிலை போறது ரொம்ப டேஞ்சரஸ். எப்படி பார்க்கணும்னா எப்படி காம்படிட்டிவ் ஆகும். யூ டோன்ட் ஹேவ் டு பி காம்படிட்டிவ் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். கார் பண்ணணும்னாக்கா ஒரு 16-17 ஸ்டெப் இருக்கும். அது உங்களுக்கு ஐ மீன் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் மேபி ஒன்லி இன் 3 or 4 steps. ஸோ இந்த குளோபல் சப்ளை செயின் அந்த 3 or 4 ஸ்டெப்ஸ் நீங்க இந்தியாவில் பண்றதுக்கு வாய்ப்பை வச்சு அதை பண்ணணும். நீங்க iron ore can come from somebody, steel sheets come from China, I will make it into a shell, I will give it to Vietnam will finish it and sell it in Australia. அதுக்கு இருக்கணும். நீங்களே அயர்ன் ஓர் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கும் ஷீட்டு மாற்றி அதுவும் காராக மாற்றி அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு இது பண்ணுங்கன்னா அது முடியாத விஷயம். செகண்ட் இதுனாக்கா நானும் லாஸ்ட் செப்டம்பரில் ஆசியான் இதுக்கு மீட் போயிருந்தேன், இது பேங்காக்ல. நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன், இது போல தான், இது ஏன்டா வேணாத விஷயத்தை ஏன் இந்த விளையாட்டு விளையாண்டுருக்காங்க, விபரீத விளையாட்டு இந்தியா அப்படின்னு நினச்சிருந்தேன். அவங்ககிட்ட மற்றவங்கலாம் பேசினா என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம், உங்களை பற்றி தெரியும், நீங்கள் பியூரோக்ரசி இஸ் வெரி ஸ்லோ எல்லாம். ஆனால் உங்கள் நாட்டில் உற்பத்தி பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு லெட்ஸே பிரேசிலுக்கோ எங்கேயோ எக்ஸ்போர்ட் பண்ணோன்னு பார்த்தா அவங்கக்கிட்ட நீங்கள் எஃப்டிஏ இல்லை, அவங்க 10% 15% போடுறாங்க. அப்போ எப்படி நான் என்ன பண்ணுவேன், அதை பண்ண முடியாது. அதனால என்ன ஆச்சுன்னா இந்த டு ரிமைன் அவுட் ஆஃப் குளோபல் சப்ளை செயின் இஸ் அன் இன்ஃபீசிபிள் லாங் டேர்ம் ஆப்ஷன். நீங்க குளோபல் சப்ளை செயின்ல இருந்து தான் ஆக வேண்டும். அதற்கு என்னென்ன இதெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் தயார் செய்து கொண்டு நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸையும் அதிகரித்து கொண்டு, இது ஒரு விக்கெட் கேம். ஓகே, ட்ரேட் இந்த பார்ல போனா எப்படி பிஹேவ் பண்ணோம் அது போல பிஹேவ் பண்ண கத்துண்டு அது விளையாட கத்துக்கொண்டு நாமும் இந்த விளையாட்டை சீக்கிரமாக விளையாட செல்ல வேண்டும். இதிலிருந்து வெளியே நிற்பது எனக்கு உத்வேகமாக தெரியவில்லை. ஓகே சார்.
ஸோ ரொம்ப நன்றி சார். இப்போ இந்தியா சைனா ட்ரேட் ரிலேஷன்ஸ் பத்தி எங்களுக்கு இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ இதை வந்துட்டு நாங்க கண்டிப்பா எங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். பிகாஸ் எங்களுக்கு வந்துட்டு ஒரு பேசிக் நாலேஜே இதை பத்தி இல்ல. பிகாஸ் வந்துட்டு நம்ம இந்த ட்ரேடு இதை பத்தி படிக்கிறவங்களுக்கு தான் இதை பத்தி தெரியும் அப்படின்றதுனால இன்னும் அங்க என்ன நடக்குது, ஸோ நம்ம இந்த ஆப் பேனிங்னால வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு இம்பாக்ட் இருக்கும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னுமே எங்க மக்களுக்கு வந்துட்டு தெரியல. கண்டிப்பா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you so much. Nice to be on your channel. Thank you, sir.